அருட்கரம் தேடி உன்னாலய பீடம் அலையலையாக வருகின்றோம். அருவியாய் வழியும் உன் அருளினில் நனைய ஆனந்தமாக வருகின்றோம். அருட்கரம் தேடி உன்னாலய பீடம் அலையலையாக வருகின்றோம். அருவியாய் வழியும் உன் அருளினில் நனைய ஆனந்தமாக வருகின்றோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அருளும் அமைதியும் உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமானவர்களே, கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்தி உங்களை திருப்பள்ளிக்கு அன்போடு வரவேற்கிறேன். எரேமியாவினுடைய நூலிலிருந்து இந்த நாளில் நாம் இறை வார்த்தையினை சிந்திக்க இருக்கிறோம். ஆகவே இறைவன் நம்முடைய உள்ளங்களை அவருடைய வார்த்தை வழியாக தொடவும் ஒரு மாற்றத்தை நம்மில் தரவும் ஆண்டவருக்கு பிரமாணிக்கம் உள்ளவர்களாய் நாம் தொடர்ந்து வாழவும் வரம் வேண்டி இத்திருப்பள்ளியிலே நாம் பங்கெடுப்போம். இந்த தூய மறைபொருளை நாம் தகுதியோடு ஒப்புக் கொடுக்க தடையாக இருக்கும் நம்முடைய பாவங்கள் பலவீனங்களை ஏற்று மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் இப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்கள் பலவீனங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நீர் உளம் கனிந்தும் உம் பிள்ளைகளாகி எங்களில் அருள் கொடைகளை பெருகச் செய்தருளும். இவ்வாறு நம்பிக்கை, எதிர்நோக்கு, அன்பு ஆகியவற்றால் நாங்கள் பற்றி எறிந்து உம் கட்டளைகளை விழிப்புடனும் ஆர்வத்துடனும் கடைபிடிக்க செய்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். பொங்கி வழிந்தோடும் நீரூற்றாகிய என்னை புறக்கணித்தார்கள். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து முதல் வாசகம். அதிகாரம் 2 இறை வார்த்தைகள் 1 தொடங்கி 3 முடிய மற்றும் 7 தொடங்கி 8 முடிய மற்றும் 12 தொடங்கி 13 முடிய. ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது. நீ சென்று எருசலேம் நகரின் அனைவரும் கேட்கும் முறையில் இவ்வாறு பறைசாற்று. ஆண்டவர் கூறுவது இதுவே: உன் இளமையின் அன்பையும் மணமகளுக்குரிய காதலையும் விதைக்கப்படாத பாலை நிலத்தில் நீ என்னை எவ்வாறு பின்பற்றினாய் என்பதையும் நான் நினைவு கூறுகிறேன். இஸ்ரேல் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கப்பட்டது.
அவரது அறுவடையின் முதற்கனியாய் இருந்தது. அதனை உண்டவர் அனைவரும் குற்றவாளிகள் ஆயின. அவர்கள் மேல் தீமையே வந்து சேர்ந்தது என்கிறார் ஆண்டவர். செழிப்பான நாட்டுக்கு அதன் கனிகளையும் நலன்களையும் நுகருமாறு நான் உங்களை அழைத்து வந்தேன். நீங்களோ அந்நாட்டிற்குள் வந்து அதனை தீட்டுப்படுத்தினீர்கள். எனது உரிமை சொத்தை நீங்கள் அருவருப்புக்கு உள்ளாக்கினீர்கள். குருக்கள் ஆண்டவர் எங்கே என்று கேட்கவில்லை. திருச்சட்டத்தை போதிப்போர் என்னை அறியவில்லை. ஆட்சியாளர் எனக்கு எதிராக கலகம் செய்தனர். இறைவாக்கினர் பாகால் பெயரால் பேசி பயனற்றவையை பின்பற்றினர். வானங்களே, இதை கண்டு திடுக்கிடுங்கள், அஞ்சி நடுங்கி திகைத்து நெல்லுங்கள் என்கிறார் ஆண்டவர். ஏனெனில் என் மக்கள் 2 தீச்செயல்கள் செய்தார்கள். பொங்கி வழிந்தோடும் நீரூற்றாகிய என்னை புறக்கணித்தார்கள். தண்ணீர் தேங்காது உடைந்த குட்டைகளை தங்களுக்கென்று உடைத்து கொண்டார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 36 பல்லவி. ஆண்டவரே, வாழ்வு தரும் ஊற்று உம்மிடமே உள்ளன. ஆண்டவரே, வாழ்வு தரும் ஊற்று உம்மிடமே உள்ளது. ஆண்டவரே, வாழ்வு தரும் ஊற்று உம்மிடமே உள்ளது. ஆண்டவரே, வானளவு உயர்ந்துள்ளது உமது பேரன்பு. முகில்களை தொடுகின்றது உமது வாக்கு பிறழாமை. ஆண்டவரே, உமது நீதி இறைவனின் மலைகள் போல் உயர்ந்தது. உம் தீர்ப்புகள் கடல் போல் ஆழமானவை. கடவுளே, உமது பேரன்பு எத்துணை அருமையானது. மானிட உம் இறக்கைகளின் நிழலில் புகழிடம் பெறுகின்றன. ஆண்டவரே, வாழ்வு தரும் ஊற்று உம்மிடமே உள்ளது. ஆண்டவரே, வாழ்வு தரும் ஊற்று உம்மிடமே உள்ளது. உமது இல்லத்தின் செழுமையால் அவர்கள் நிறைவு பெறுகின்றனர். உமது பேரின்ப நீரோடையில் அவர்கள் தாகத்தை தணிக்கின்றனர். ஏனெனில் வாழ்வு தரும் ஊற்று உம்மிடமே உள்ளது. உமது ஒளியால் யாம் ஒளி பெறுகின்றோம். உம்மை அறிந்தோருக்கு உமது பேரன்பையும் நீரிய உள்ளத்தோருக்கு உமது நீதியையும் தொடர்ந்து வழங்கியருளும். உமது பேரன்பையும் நேரிய உள்ளத்தோருக்கு உமது நீதியையும் தொடர்ந்து வழங்கியருளும். ஆண்டவரே, வாழ்வு தரும் ஊற்று உம்மிடமே உள்ளது. ஆண்டவரே, வாழ்வு தரும் ஊற்று உம்மிடமே உள்ளது. Alleluia, 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 alleluia.
அல்லேலூயா. தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே உம்மை போற்றுகிறேன். ஏனெனில் விண்ணரசின் மறைபொருளை குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். அல்லேலூயா. அல்லேலூயா, அல்லேலூ, அல்லேலூயா, அல்லேலூ, அல்லேலூயா, அல்லேலூ, அல்லேலூயா, அல்லேலூ, அல்லேலூயா, அல்லேலூ, அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்திய எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் சீடர்கள் இயேசுவின் அருகே வந்து, ஏன் அவர்களோடு உவமைகள் வாயிலாக பேசுகின்றீர் என்று கேட்டார்கள். அதற்கு இயேசு அவர்களிடம் மறுமொழியாக கூறியது, விண்ணரசின் மறைபொருளை அறிய உங்களுக்கு கொடுத்து வைத்திருக்கிறது, அவர்களுக்கோ கொடுத்து வைக்கவில்லை. உள்ளவருக்கு கொடுக்கப்படும், அவர் நிறைவாக பெறுவார். மாறாக இல்லாதவரிடமிருந்து உள்ளதும் எடுக்கப்படும். அவர்கள் கண்டும் காண்பதில்லை, கேட்டும் கேட்பதில்லை, புரிந்து கொள்வதும் இல்லை. இதனால்தான் நான் அவர்களோடு உவமைகள் வாயிலாக பேசுகிறேன். இவ்வாறு எசாயாவின் பின்வரும் இறைவாக்கு அவர்களிடம் நிறைவேறுகிறது. நீங்கள் உங்கள் காதால் தொடர்ந்து கேட்டும் கருத்தில் கொள்வதில்லை, உங்கள் கண்களால் பார்த்து கொண்டே இருந்தும் உணர்வதில்லை. இம்மக்களின் நெஞ்சம் கொழுத்து போய்விட்டது, காதும் மந்தமாகிவிட்டது. இவர்கள் தம் கண்களை மூடிக்கொண்டார்கள். எனவே கண்ணால் காணாமலும் காதால் கேளாமலும் உள்ளத்தால் உணராமலும் மனம் மாறாமலும் இருக்கின்றார்கள். நானும் அவர்களை குணமாக்காமல் இருக்கிறேன். உங்கள் கண்களோ பேறு பெற்றவை, ஏனெனில் அவை காண்கின்றன. உங்கள் காதுகளும் பேறு பெற்றவை, ஏனெனில் அவை கேட்கின்றன. நான் உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், பல இறைவாக்கினர்களும் நேர்மையாளர்களும் நீங்கள் காண்பவற்றை காண ஆவல் கொண்டிருந்தார்கள், ஆனால் அவர்கள் காணவில்லை. நீங்கள் கேட்பவற்றை கேட்க விரும்பினார்கள், ஆனால் அவர்கள் கேட்கவில்லை என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான உறவுகளே, பொதுவாகவே ஒரு வீட்டில் இருக்கிற தாயையும் தந்தையும் நாம் பார்க்கிற பொழுது பல்வேறு தியாகங்களை பிள்ளைகளுக்காக அவர்கள் செய்வார்கள். பெரும்பாலும் அவர்கள் செய்வதையெல்லாம் சொல்லி காட்ட மாட்டார்கள். விளையாட்டுக்கு இல்லைன்னா என்னைக்காவது கோபம் வரப்ப ஓரிரு வார்த்தைகளை அவர்கள் சொல்வார்களே தவிர, நாம் பிறந்த நாளிலிருந்து, ஏன் நாம் பிறப்பதற்கு முன்பிருந்தே நமக்காய் செய்த தியாகங்களும் நம்மை வளர்த்தெடுப்பதில் அவர்கள் கண்ணும் கருத்துமாயிருந்து எதையெல்லாம் விட்டு கொடுத்தார்கள், நமக்காக நம் எதிர்காலத்திற்காக எதையெல்லாம் சேர்த்து வைத்திருக்கிறார்கள் என்பதை குறித்து அவர்கள் சொல்லி காட்ட மாட்டார்கள். அந்த விதத்தில் பார்க்கிற பொழுது, கடந்த வாரம் வலையொலியில் ஒரு செய்தியை நான் பார்க்க நேர்ந்தது. நீங்கள் கூட தேடி பார்த்தால் கிடைக்கும். ஒரு அம்மாவும் அப்பாவும் தங்கள் மகளுடைய காலில் விழுகிறார்கள். இது என்ன சூழல் அப்படின்னு சொன்னா, பெற்றெடுத்து வளர்த்து பிள்ளை உருவாக்கிய பிறகு அந்த பிள்ளை தங்களுடைய விருப்பத்திற்கு மாறாக ஒரு இளைஞனை அவர் திருமணம் செய்து கொள்கிறார். அது எப்படிப்பட்ட திருமணம்? ஏறக்குறைய 20-22 ஆண்டுகள் இந்த பிள்ளைக்கு எது சிறந்தது என்பதை பார்த்து பார்த்து கொடுத்த பெற்றோர் அந்த பிள்ளையை இன்னொருவர் கையில் கொடுப்பதற்கு எப்படிப்பட்ட கனவுகளோடு அவர்கள் வாழ்ந்திருப்பார்கள். பிள்ளை அணிகிற உடைக்கே அவ்வளவு அக்கறை செலுத்துகிறவர்கள், சாப்பிடுகிற சாப்பாட்டில் அவ்வளவு அக்கறை செலுத்துகிறவர்கள்,
இவர்கள் காலத்தை கடந்து அந்த பிள்ளையை கண் கலங்காமல் பார்த்து கொள்வதற்கு எப்படிப்பட்ட ஒரு மருமகன் வேண்டுமென சொல்லி அவர்கள் கனவு கண்டிருப்பார்கள். அப்படி இந்த பிள்ளையை கைப்பிடித்து கொடுப்பதற்கான அந்த திருமணத்தை எப்படியெல்லாம் செய்யணும்னு சொல்லி ஆசைப்பட்டிருப்பாங்க. ஆனால் தாயையும் தந்தையையும் மறந்துவிட்டு அந்த மகள் ஓடி போகிறார். ஓடி போயிட்டு அந்த இளைஞனோடு திருமணம் செய்து கொள்ளுகிறார். திருமணம் செஞ்சுட்டு எங்களுக்கு பாதுகாப்பு கொடுங்கன்னு சொல்லி காவல் நிலையத்தில் அவர்கள் ஒரு புகார் கொடுக்க வருகிறார்கள். இப்படி காவல் நிலையத்திற்கு அவங்க புகார் கொடுத்த உடனே அந்த அம்மாவுக்கு அப்பாவுக்கும் செய்தி போது, உங்களுடைய மகள் தன் கணவனோடு வந்து புகார் கொடுத்திருக்கிறார், நீங்கள் காவல் நிலையத்துக்கு வாங்கன்னு சொல்லி. அப்போ 2 பேரும் வராங்க. ஒருபுறம் தாய் தந்தையோடு உறவுகள் எல்லாம் வராங்க. இன்னொரு புறம் பார்க்கிறேன் அந்த கணவன் மனைவி. பெத்த அம்மாவும் அப்பாவும் அவங்க ரொம்ப வயதானவங்களே போல இருக்கிறாங்க. ஆனால் கொஞ்சம் கூட ஒரு கௌரவம் பார்க்காம பெத்தெடுத்த பிள்ளையுடைய கால்லையும் அந்த கணவருடைய கால்லையும் விழுந்து 2 பேரும் ரோட்டில் விழுந்து அழுகிறாங்க. அவங்க காவல் நிலையத்துக்குள்ளே போகிற வரைக்கும் தரன்னு அந்த காலில் விழுந்துக்கிட்டு அவங்க தேய்ச்சிட்டே போகிறாங்க. ஆனால் எந்திரிக்கவே இல்லை. அப்படி ஒரு அழுகை. அப்படி அழுகிற பொழுது அந்த அம்மா சொல்லி புலம்புறாங்க, நான் உனக்கு என்னென்னலாம் செஞ்சேம்மா, எப்படியெல்லாம் உன்னை பார்த்துக்கிட்டேம்மா, எப்படியெல்லாம் உன்னை கவனிச்சேம்மா, எப்படியெல்லாம் நாங்கள் உங்களை படிக்க வச்சோம்மா, இப்படி போயிட்டேம்மா, போகாத, திரும்பி வந்துரு சாமி அப்படின்னு சொல்லி அந்த அம்மா அழுகிறாங்க. பொதுவாகவே அப்பாவாகட்டும் அல்லது நம்முடைய இந்த தந்தையரை பார்க்கும் பொழுது பெரும்பாலும் உணர்வுகளை வெளியில் காண்பிக்க மாட்டாங்க. ஆனால் அவர்கள் காண்பிச்சா அது மிக கனமாய் இருக்கும். இந்த தந்தை உடைந்து அழுகிறார். அவராலும் சொல்ல முடியல. அம்மா சொல்வதற்கு அவரும் ஆமாம் சாமி வந்துரு சாமின்னு சொல்கிறாங்க. அந்த மனிதன் அப்படியே தன் பெத்தெடுத்த மகள் காலில் விழுந்து அழுகிறாங்க. கொஞ்சம் கூட எந்த விதமான ஒரு மனசில் ஈரமே இல்லாமல் தன்னுடைய கணவனுக்கு பின்னால் போய் அந்த பெண் அப்படியே ஒளிஞ்சுக்கிறாங்க. அது ரொம்ப நேரம் ஓடுது போல். அடுத்த ஒரு காட்சி வருது. காவல் நிலையத்துக்கு வெளியில் இந்த அம்மாவும் அப்பாவும் உட்காந்துருக்கிறாங்க. அந்த பெண் போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இந்த அப்பா சொல்ல முடியாத துக்கத்தோடு அப்படியே வாயில் கையை வச்சுக்கிட்டு அழுகுறாப்புல. அந்த நேரத்தில் அவர்கள் மனசுக்குள்ளே என்ன ஓடி இருக்கு யோசிச்சு பாருங்களேன். பெத்த பிள்ளையும் அந்த புள்ள கட்டிக்கிட்ட பையன் காலில் விழுந்து கௌரவம் பார்க்காம அழுகுறாங்க. சுற்றிலும் சொந்தக்காரங்க இருக்கிறாங்க. அவ்வளோ அழுகுறாங்க. ஆனால் மனசு மாறாமல் அந்த பொண்ணு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து வேலையை முடிச்சுட்டு போயிருச்சு. இந்த அம்மாவும் அப்பாவும் ஒரு ஸ்கூட்டியில் உட்காந்துக்கிட்டு ஓரத்தில் அழுகும் பொழுது 2 பேருடைய மனசுக்குள்ளே என்ன ஓடி இருக்கும். அந்த பிள்ளையை அந்த அம்மா கருத்தாங்கின நாளிலிருந்து இந்த வீட்டை விட்டு ஓடி போன நாள் வரைக்கும் இந்த தாயும் தந்தையும் அந்த பிள்ளைக்கு செய்த எல்லாவற்றையும் அவர்கள் அசை போட்டிருப்பார்கள். எப்படியெல்லாம் இந்த பிள்ளையை பார்த்து 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 வளர்த்தோம். நம்முடைய சந்தோஷத்தின் காரணமாய் இந்த மகள் இருப்பாள். எதிர்காலத்தில் நாம் முடங்கி போகிற பொழுது நம்மை கவனித்துக் கொள்ளுகிற ஒரு பேரன்பாய் இந்த மகள் இருப்பான்னு சொல்லி உண்மையிலே மனதிற்குள் 1000 காரியங்கள் ஓடி இருக்கும். கடைசியில் பார்த்தேன், அந்த அம்மாவால் எந்திரிக்க முடியல. அவங்க அப்படியே உட்காந்தாங்க. அந்த ஒரு தந்தை தான் எழுந்து, எப்பொழுதுமே சோகத்தை மறைச்சுப்பாங்க, எழுந்துட்டு அவர் தன்னையே ஆற்றிக்கொள்ள முடியவில்லை இருந்தாலும் தன் மனைவியை சரி வான்னு சொல்லி அவர் கூட்ட போகிறார். இது போன்ற நிகழ்வு வலையொலியில் மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். தாங்கள் செய்ததை சொல்லி காட்டாத பெற்றோர்கள் அந்த அன்பை யார் மீது செலுத்தினார்களோ அந்த மகனும் மகளும் உறவும் இழக்கிற நிலை வருகிற பொழுது அன்னைக்கு அவங்க மனசிலிருந்து உள்ளே இருக்கிற எல்லா வார்த்தையும் வெளியே வந்து ஒழியம்மா இப்படிலாம் பார்த்துக்கிட்டேம்மா, இவன் உன்னடி பார்த்துப்பானான்னு தெரியலை, இப்படியெல்லாம் உன்னை கண்கலங்காக வச்சுக்கிட்டு போகிற வீட்டில் உனக்கு இந்த வசதி இருக்குமான்னு சொல்லி கொட்டுறாங்கல்ல. இன்னைக்கு முதல் வாசகத்தில் கடவுள் அப்படிதான் இருக்கிறார். கடவுள் முதல் வாசகத்தில் தான் செய்த எல்லாவற்றையும் அவர் சொல்லி காண்பிக்கிறார். அப்போ கடவுள் சொல்லி காட்டுறாரோ? அப்படி கிடையாது. அதனால தான் நான் முதலில் நிகழ்வை சொன்னேன். ஒன்றுமில்லாதவனாய், அடையாளம் இல்லாதவனாய், உன்னை கவனித்துக் கொள்வதற்கு, உன் கண்ணீரை துடைப்பதற்கு சொந்த கரம் இல்லாதவனாய் நீ இருந்த பொழுது, என் இஸ்ரேல் ஜனமே, நான் உன்னை தேர்ந்தெடுத்தேன், உன்னை கருத்தாங்கினேன், உன்னை பெற்றெடுத்தேன். உனக்கு நடக்க தெரியாத பொழுது என் கரங்களில் உன் விரலை பிடித்து நடக்க சொல்லி கொடுத்தேன். உனக்கு நான் சோறூட்டி பாலூட்டி என் மாரிலும் என் தோளிலும் வச்சு நான் உன்னை வனாந்திரத்திலே உருவாக்கி கொண்டு வந்து உன்னை ஒரு மிகப்பெரிய ஜனமாய் உருவாக்கி அந்த தேசத்திலே நட்டு வச்சேன். நான்
உனக்கு சொந்த இடமில்லைன்னு சொல்லி உன்னை ஒதுக்கின இடத்துல உனக்கு உரிமையாய் ஒரு தேசத்தை கொடுத்து நான் உன்னை பலப்படுத்தி வச்சிருந்தேன். ஆனால் நீ ஒரு நாள் வந்ததுக்கு அப்புறம் என்னுடைய அன்பில் பிரமாணிக்கமாய் இல்லாமல் நீ வேற்று தெய்வங்களுக்கு பின்னால் ஓடி போயிட்டாயே. உன்னை நான் எப்படியெல்லாம் கவனித்துக் கொண்டேன். ஒவ்வொரு நாள் அல்ல, ஒவ்வொரு நொடிப்பொழுதும் ஆபத்துக்கு மத்தியில் தான் நான் உன்னை வழிநடத்தினேன். ஆனால் ஒரு ஆபத்தும் உன்மேல் விழாதபடி நான் தான் உன்னை கூடாரமிட்டு பாதுகாத்தேன். உனக்கு வேலியாய் இருந்து உன்னை அரவணைத்தேன். எல்லா நிலைகளிலும் உன்னை பாதுகாத்தேன். ஆனால் நீ நல்ல நிலையில் இருக்கிற பொழுது அந்த அன்பை நினைத்து பார்க்காமல் நீ இன்னொரு அன்பிற்கு பின்னால் ஓடி போகிறாய் என்று சொல்லி கடவுள் தன் ஆற்றாண்மையை கொட்டுவது போல இருக்கிறது. அங்குதான் கடைசியாக அவர் சொல்லுகிறாரு, நீங்கள் இப்படி 2 பாவத்தை பண்ணிட்டீங்களே, நான் பொங்கி வழிந்தோடுகிறவன், நான் பொங்கி வழிந்தோடுகிற நீரூற்றாய் இருக்கிறேன். நீ எனக்கு அருகில் இருக்கிற பொழுது நீ வல்லமையாக இருப்பாய். ஆனால் நீ என்ன பாவம் செஞ்சிட்டு தெரியுமா? பொங்கி வழிந்தோடுகிற என்னை வேண்டான்னு சொல்லிட்டு தண்ணீர் தேங்காத ஓட்டை குட்டையை நீ உனக்காய் குடைஞ்சு வச்சிருக்கிறாய். ஒரு குறுகிய காலம், ஒரு குறிப்பிட்ட காலம் உனக்கு அது மகிழ்வை கொடுத்தாலும் தண்ணீர் தேங்காத அந்த குட்டை உன்னை வறட்சிக்கு உட்படுத்தும்னு சொல்லி கடவுள் எச்சரிக்கிறார். அன்பு உறவுகளே, இந்த காவல் நிலையத்தில் அழுத தாய் தந்தைக்கும் எரேமியா புத்தகத்திலே தன் ஆற்றாண்மை சொல்லுகிற கடவுளுக்கும் எந்த வித்தியாசத்தையும் நான் பார்க்கவில்லை. ₹1 கூட கடவுளுடைய அன்பிற்கு தகுதி இல்லாத ஒரு ஜனத்தை கடவுள் தேர்ந்தெடுத்து உருவாக்கி தன் அன்பினால் முழுக்க முழுக்க நிரப்பி அவர்களை உருவாக்கி வைத்திருக்கிறார். தங்கள் சொந்த முயற்சியினால் அவர்கள் பெற முடியும்னு சொல்லியிருந்தா எகிப்திலிருந்து ஒருவன் கூட வெளியில வந்திருக்க முடியாது. ஆனால் எகிப்து தேசத்திற்கு மேலாக ஒரு பரந்த தேசத்தை ஆண்டவர் கொடுத்து அவர்களை உருவாக்கி வைத்திருக்கிற பொழுது அவர்கள் ஓடி போகிறார்கள். கடவுள் அவர்களை தேடி வருகிற பொழுது நீங்க அந்த வீடியோவில் பார்க்கலாம், அந்த கணவனுக்கு பின்னால் அந்த மகள் போய் ஒளிஞ்சுக்கிற மாதிரி இந்த வேற்று தெய்வங்களுக்கு பின்னால், தெய்வ வழிபாட்டுக்கு பின்னால், சிலைகளுக்கு பின்னால், பாகாலுக்கு பின்னால், மேடுகளிலும் குன்றுகளிலும் இந்த மக்கள் போய் ஒளிஞ்சுப்பாங்க. அந்த கடவுளத்துல அடைக்கலம் தேடுவாங்க. கடவுள் சொல்லுகிறார், அவர்களெல்லாம் தண்ணீர் தேங்காத குட்டைகள். தங்களுக்குள்ளே நிறைவில்லாதவர்கள் எப்படி உன்னை நிறைவுபடுத்துவார்கள்? உன்னை நிறைவுபடுத்தக்கூடிய நீரூற்றாகிய நான் இருக்கிறேன், என்னிடத்தில் வான்னு சொல்லி இந்த எரேமியா 4ஆம் அதிகாரத்தை வாசிக்கிற பொழுது கடவுள் சொல், இஸ்ரவேலே நீ திரும்பி வருவதாக இருந்தால் என்னிடத்தில் வாமா. இந்த அம்மாவும் அப்பாவும் அப்படித்தானே சொல்றாங்க, எம்மா வந்துருமா, எங்க கூட வந்துருமா, வீட்டுக்கு போகலாம் சாமின்னு சொன்னாங்களே. இன்னைக்கு கடவுள் அப்படிப்பட்ட ஒரு குரலை கொடுக்கிறார், நீ திரும்பி வருவதாக இருந்தா என் கூட வந்துறியா, நான் உன்னை கூட்டிட்டு போறேன்னு சொல்லி. அன்பு உறவுகளே, இந்த 2 நிகழ்வையும் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நாம் பொருத்தி பார்க்க வேண்டாமா? என் வாழ்க்கையில என்னுடைய தாய் தகப்பனுக்கு நான் எவ்வளவு பிரமாணிக்கமா இருக்கிறேன். பல நேரங்களில் இந்த பிரமாணிக்கத்தை கணவன் மனைவிக்குள்ள மட்டும் புதைச்சு வைக்கிறோம். இல்லை, ஒரு கணவன் மனைவிக்கும் ஒரு மனைவி கணவனுக்கு மட்டும் பிரமாணிக்கமா இருக்க வேண்டியதல்ல. தன் தாய் தகப்பனுக்கு பிள்ளைகளும் தன் பிள்ளைகளுக்கு தாய் தகப்பனும் பிரமாணிக்கமா இருக்க வேண்டும். நம்மை உருவாக்குகிற தாய் தகப்பனுடைய கண்ணீருக்கு மேல் நாம் ஒரு நாளும் பயணமிட்டு கரை சேர முடியாது. அந்த தாயும் தந்தையும் அழுதார்களே, ஒரு நாள் அந்த தாய் தகப்பனுடைய அன்பிற்காய் அந்த மகள் ஏங்குவாள், நிச்சயம் ஏங்குவாள். இஸ்ரேல் ஏங்கினார்களே, பாபிலோனிய அடிமைத்தனத்திற்கு போன பிறகு நான் ஏன் அடிமையாக இருக்கிறேன்? என்னை கவனித்துக் கொண்ட என் தந்தை எங்கே? எனக்கு வேலியாய், கூடாரமாய், நிழலாய், நெருப்பாய், தாகத்தில் தண்ணீராய், பசியிலே சோறாய் இருந்து என்னை பார்த்து கொண்ட என் தகப்பன் எங்கே போனார்? அவர் எங்கும் போகல. நான் தான் என் முதுகை காண்பித்து விட்டு திரும்பி வந்தேன். நான் மீண்டுமாய் போகணும்னு சொல்லி அவர்கள் முடிவெடுத்தார்கள. அந்த வாழ்க்கை இஸ்ரேல் மக்களுக்கு வந்துச்சு. நாமும் தாய் தகப்பனுடைய கண்ணீருக்கு ஆளாகிறோம்னு சொன்னா ஒரு நாளும் அந்த வாழ்க்கை நிம்மதியா இருக்கவே இருக்காது. கடவுள் சொல்லுகிற வார்த்தை யாருக்கு பொருந்ததோ இல்லையோ, தாய்க்கும் தகப்பனுக்கும் பொருந்தும். அவர்கள்தான் நம்மை கவனித்துக் கொள்ளுகிற பொங்கி வழிந்தோடுகிற நீரூற்று. பொங்கி வழிந்தோடுகிற நீரூற்று. எந்த தாயும் தந்தையும் தன் வயிற்றை ரொப்பிக்கிட்டு தன் பிள்ளையின் வயிற்றை காயப்பட மாட்டாங்க. எவ்வளவு முடியுமோ இறுதி நொடி வரை ஜீவன் இருக்கிற வரை பிள்ளைக்கு முதல்ல கொடுக்கணும்னு சொல்லி நினைப்பார்கள். இந்த தாய் தகப்பன் தான் வாழ்க்கையில் கடவுள் கொடுத்திருக்கிற பொங்கி வழிந்தோடுகிற நீரூற்று. உடன் பிறந்திருக்கிற பிறப்புகள் தான் நீரூற்று. இது எல்லாமே தண்ணீர் தேங்காத குட்டைகள் தான்.
எதற்கு பின்னால் ஓடுகிறோம்? இந்த நாளில் பார்க்கிற பொழுது இந்த பொருள்மயமான இந்த உலகத்திலே எல்லாவற்றையும் பொருள் கொடுக்கணும்னு சொல்லி பொருளுக்கு பின்னால் ஓடுகிறவர்கள் உறவுகளையும் இழக்கிறார்கள், கடவுளையும் இழக்கிறார்கள். ஒரு நாள் அவர்கள் திரும்பி பார்க்கிற பொழுது வாழ்க்கையில் ஒன்றுமில்லாமல் வெறுமையாய் நிற்பார்கள். பல நேரங்களில் கடவுளுக்கு நம்ம லீவ் விட்டுறோம். கடவுள் எனக்கு வேணாம், அப்புறம் பார்த்துக்கலாம், எல்லாம் முடிச்சதுக்கப்புறம், என் கடமைகள் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நான் கடவுள்கிட்ட வரேன். கடவுளை அன்பு செய்வது தான் முதல் கடமை. அந்த அன்பில் நிலைத்து இருக்கிற பொழுது அவர் நமக்கு தேவையானதை கொடுக்கிறார். ஓடி ஓடி உழைச்சிட்டு கிளஸில் பெரிய பெரிய வீடை கட்டி வச்சுருப்பாங்க. கட்டி வச்சுட்டு அந்த வீட்டுக்குள்ள அவர்கள் தனிமையில் சிறையில் இருக்கிற கைதிகளைப் போல இருப்பார்கள். இன்னைக்கு நிறைய வீடுகளை பாருங்கள், அவர்களும் ஆண்டவரை மறந்து, பிள்ளைகளுக்கும் ஆண்டவரை கற்பிக்க மறந்து பொருளை குவித்து வைத்திருப்பார்கள். அவர்கள் கட்டி வைத்திருக்கிற வீடுகள் தான் தங்களுக்கு தாங்களே அவர்கள் கட்டிக்கொண்ட சிறைச்சாலைகளாய் தனிமையிலே இருப்பார்கள். ஒரு மனிதனும் வந்து பார்க்காதபடி இருப்பார்கள். உள்ளம் ஏங்கும், ஐயோ யாராவது வந்து பார்க்க மாட்டாங்களா, யாராவது பேச மாட்டாங்களா. முடியாமல் இருக்கிற பொழுது மாத்திரை கொடுக்கறதுக்கு ஒரு நர்ஸு வருவாங்க, டாக்டர் வருவாங்க. ஆனால் அருகில் அமர்ந்து கொண்டு அக்கறையாய் அன்பாய் ஒரு வார்த்தை சொல்வதற்கு உறவு இருக்காதான்னு சொல்லி ஏங்கி தவிக்கிற பொழுதுதான் தெரியும், நான் தேடி சென்ற எல்லாமே தண்ணீர் தேங்காத ஓட்டை குட்டைகள். இந்த நாளில் நாம் தெளிவை பெற வேண்டும். நான் எப்படி இருக்கிறேன்? என் தாய் தகப்பனுக்கு, உடன் பிறந்த உறவுகளுக்கு, என் தங்கைக்கு, என் அண்ணனுக்கு நான் பிரமாணிக்கமாய் இருக்கிறேனா என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். பிரமாணிக்கமாய் இருக்கிற பொழுது நிச்சயம் அவர்கள் கடவுள் நமக்காய் அனுப்பிய நீரோடைகளாய் இருந்து நம்மை பாதுகாப்பாங்க. இப்படி எல்லோரையும் ஒதுக்கி விட்டுட்டு காயப்படுத்திட்டு, பெற்றவங்களை காயப்படுத்திட்டு, கடவுளை காயப்படுத்திட்டு, உடன் பிறந்தவங்களை காயப்படுத்திட்டு நாம் கட்டி எழுப்புகிற இல்லம் என்பது அது வெறும் கட்டிடமாகத்தான் இருக்குமே ஒழிய அது அன்பும் மகிழ்ச்சியும் நிறைவும் இருக்கிற ஒரு இல்லமாய் மாறவே மாறாது. அது ஓட்டை குட்டை தான். பெரிய வீட்டில் இருப்போம், ஆனால் உங்கள் உள்ளம் இருண்டு கிடக்கும். அப்படி யாருக்காவது இன்னைக்கு இருக்குன்னு சொன்னால் இந்த வார்த்தை உங்களுக்கானது. ஐயோ, என் வாழ்க்கையில் நான் வழிந்தோடுகிற மனிதர்களை, பொங்கி வழிந்தோடுகிற நீரூற்றான மனிதர்களை இழந்துட்டனே. ஒருவேளை உங்கள் மனதில் அப்படி வந்தால் தேடி போங்கள். தண்ணீர் தேங்காத குட்டைகள் எதுன்னு பாருங்க, அந்த குட்டைகளை எல்லாம் உதறி தள்ளுங்கள். நிச்சயம் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் நச்சயத்தில் சொல்லுகிறார்ல, உங்கள் கண்கள் பேறு பெற்றவையாக இருக்கட்டும், உங்கள் காதுகள் பேறு பெற்றவையாக இருக்கட்டும், உங்கள் உள்ளம் பேறு பெற்றதாக இருக்கட்டும், உங்கள் மனம் அது மனம் மாறியதாக இருக்கட்டும் சொல்லுகிறாரே. நாமும் முன்னோர்களைப் போல கண்ணிருந்தும் காணாமல், கேட்டும் உணராமல், மனம் மாறாமல் இருந்து சபிக்கப்பட்டவர்களாய் போவதை விட, அழுது புலம்பி இருப்பதை விட உணர்ந்தவர்களாய் புதிய மனிதர்களாய் மாறுகிற பொழுது கடவுள் நம்மை நிச்சயம் ஆசீர்வதிப்பார். ஒரு நாளும் நாம் கடவுளுக்கு எதிராகவும் நம்முடைய தாய் தகப்பனுக்கு எதிராகவோ அந்த அன்பின் பிரமாணிக்கத்தை முறித்து விடாத ஒரு பேறு பெற்ற ஆசீர்வாதமான வாழ்க்கையை கடவுள் நமக்கு தர வேண்டும் என்று சொல்லி இந்த பள்ளியிலே மன்றாடுவோம். சிந்தனை சொல் செயல் இந்தன் திறமைகள் எல்லாம் நீ தந்தது. சிந்தனை சொல் செயல் இந்தன் திறமைகள் எல்லாம் நீ தந்தது. உடல் பொருளாவி உணர்வுகள் எல்லாம் உவப்புடன் நீ தந்தது. உடல் பொருளாவி உணர்வுகள் எல்லாம் உவப்புடன் நீ தந்தது. எல்லாம் கொணர்ந்தோம், திருவடி வைத்தோம், ஏற்றிடுவாய் இறைவா, பலியாய் மாற்றிடுவாய் தலைவா. அன்பர்களே, உங்களுடையதும் என்னுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல வானக தந்தைக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, பழைய ஏற்பாட்டு பல்வேறு பலிகள் உம் திருமகனின் நிறைவான ஒரே பலியில் முழுமை பெறச் செய்தி. ஆபேலின் காணிக்கைகள் மீது ஆசி வழங்கி புனிதப்படுத்தியது போல உமது மாட்சியின் மேன்மைக்காக இறைப்பற்றுள்ள உம் பிள்ளைகள் ஒவ்வொருவரும் செலுத்தும் இப்பலியை ஏற்று
இது எங்களின் மீட்புக்கு பயன்பட செய்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தை, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உமது நன்மை மிகுதியா எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து வழியாக நீர் மனிதராகிய எங்களை படைத்தீர். நாங்கள் நீதியின்படி தண்டனைக்குரியவராயினும் உமது இரக்க மிகுதியினால் எங்களை மீட்டருளினீர். அவர் வழியாகவே உமது மாண்பை வானதூதர் புகழ்கின்றன. தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றன. அதிகாரம் செலுத்துவோர் உம் திருமுன் நடுங்குகின்றன. வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் செராஃபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்களும் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரின் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்றும். ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்திய காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மார்பனவாகும். அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போதும் அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு வழங்கி அவர் கூறியதாவதும், அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக
கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு வழங்கியவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையானும் உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவர், நாங்கள் கிறிஸ்துவின் பாஸ்காவின் நினைவு கூர்ந்தும் வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களாக எங்களை ஏற்றுக்கொண்டு நினைவு உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்த்துள்ளபடியாக உம்மை தாழ்மையோடு மன்றாடுகிறோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவியிருக்கும் உடைய திருவை நினைவு கூர்ந்தலும் எங்கள் திருத்தந்தை சிங்கராயர், எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்திருளும். உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் தொழில்களும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியில் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியாம், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இந்த உலகில் நமக்கு உகந்தவராய் இருந்தோராகிய எல்லா புனிதரோடும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் அன்பு திருமகனும் எங்கள் மீட்பெருமான இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்திடும் மரமருள இறைஞ்சி மன்றாடுகிறோம். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமீன், ஆமீன், ஆமீன். நம் மீட்பர் இயேசு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை நாம் அனைவரும் துணிந்து மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, உம்மிதான் எங்கள் எளிய நம்பிக்கை கண்ணோக்கி ஆண்டவரே, பொங்கி வழிந்தோடுகிற உம்மை நாங்கள் புறக்கணித்தும் எங்களுக்கு பலனடிக்காத மனிதர்களை காரியங்களை சுமந்து அமைதியை இழந்து நிற்கிறோம். ஆண்டவரே, நீடதாமை எங்கள் மீது மேலான இரக்கத்தை பொழிந்து இழந்த அமைதியை மீண்டுமாய் எங்களுக்கு தந்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இது இறைவனின் செம்மறி, நாம் காண்கிறபடியாக, கேட்கிறபடியாக, உணர்கிறபடியாக நம்மோடு பேசி பொங்கி வழிந்தோடுகிற தந்தையை இந்நாளும் நம்மிடத்தில் அழைத்து வருகிறவர். திருவுடலாக மீண்டும் நமக்குள் ஊற்றெடுக்க வருகிறார். இவருடைய திருவிருந்த கழைக பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
இதயமே இதயமே என்னில் எழுந்து வா, உதயமாய் மனதினில் ஒளியை ஏற்றவா. இதயமே இதயமே என்னில் எழுந்து வா, உதயமாய் மனதினில் ஒளியை ஏற்றவா. வாழ்விலே வலிமையாகவா, வசந்தமாய் என்னில் வாழவா. இதயமே இதயமே என்னில் எழுந்து வா, உதயமாய் மனதினில் ஒளியை ஏற்றவா. எங்கும் எனதுள்ளம் நீயாக வேண்டும், தாங்கும் உனது கரம் இணை காக்க வேண்டும். நன்மை வடிவாக நாதானி வேண்டும், நாளும் பொது வாழ்வு நான் வாழ வேண்டும். துயரும் பிணியும் என்னை எங்கு சூழ்கின்ற போது, துணையாக மருந்தாக நீ என்னில் வர வேண்டும். இதயமே இதயமே என்னில் எழுந்து வா, உதயமாய் மனதினில் ஒளியை ஏற்றவா. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக மறை நிகழ்வுகளால் நீர் நிறைவு செய்த மக்களுடன் கனிவாய் தங்கியிருக்க உம்மை வேண்டுகின்றோம். பழைய நிலையில் இருந்து வாழ்வின் புதிய நிலைக்கு நாங்கள் கடந்து செல்ல செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. மாமரியே மாதவளே வாழ்க வாழ்க, மாந்தர்களை காப்பவளே வாழ்க வாழ்க. மனமகிழ்ந்து பாடிடுவோம் வாழ்க வாழ்க, தினம் நினைந்து பாடிடுவோம் வாழ்க வாழ்க. அமலோற்பவி அருள் நிறை தாயே வாழ்க வாழ்க. மாசரு கன்னி மாபரன் தாயே வாழ்க வாழ்க. அமலோற்பவி அருள் நிறை தாயே வாழ்க வாழ்க. மாசரு கன்னி மாபரன் தாயே வாழ்க வாழ்க. தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென்.